ஒருத்தர் காரில் போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு காரு ஒரு லிமிட்டடான ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் முன்னாடி ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இவர் ஹார்ன் அடிக்கிறாரு. ஆனால் அந்த கார் வந்து இவருக்கு வழி விடலை. அது லிமிட்டடான ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்குது. இவரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹார்ன் அடித்து பார்க்குறாரு. அவங்க வந்து வழி விடலை. உடனே இவருக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்து முன்னாடி போய் பார்க்கும்போது அந்த காரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சட் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் இருக்குது. அதை பார்த்ததும் இவருக்கு மனசு கஷ்டமாயிருது. இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண பார்த்தோமா, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவருக்கு இருந்த அந்த கோவம் வந்து அப்படியே தணிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் போயிட்டு அவரோட காரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, மற்ற காருங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் ஓட்டிகிட்டு போகும்போதே இவர் வந்து யோசிக்கிறாரு, இப்போது இந்த காரில் போனவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவப்பட்டோம். அதில் வந்து ஸ்டிக்கர் இருந்தனால அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ நம்மளுடைய கோவத்தை வந்து தணித்து சமாதானமாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இவருக்கு வந்து இவர் உடலில் பிரச்சனை மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து கோவப்படாமல் கொஞ்சம் காமாக அமைதியாக அன்போடு நடந்துக்கிட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.